தென்னிந்திய வரலாற்றில் பேரரசு என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த மன்னன் யார் தெரியுமா? அவர்தான் அருள்மொழிவர்மன். உலகம் அறிந்த பெயர் ராஜராஜ சோழன். தங்கள் ராஜ்யத்தை உலகத்தையே அதிர வைத்த பேரரசாக மாற்றிய ஆட்சியாளர் அருள்மொழிவர்மன். அரச குடும்பத்தில் பிறந்ததால் சிறுவயதிலிருந்தே அரசியல் சூழலில் வளர்ந்தார். மன்னர் மன்ற கூட்டங்கள், தூதரகம், படை ஆலோசனைகள் ஆகியவற்றை கவனித்து அனுபவம் பெற்றார். இவர் சோழர்களின் ஆட்சியை தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் கடல் கடந்து இலங்கை, கடாரம் முதலிய நாடுகளிலும் பரப்பிய மாமன்னராவார். இவரது தந்தை இரண்டாம் பராந்தக சோழன், தாய் வானவன் மாதேவி. இவர் அமைதியானவர், சிந்தனைசாலி, ஒரு தீர்மானம் எடுக்கும் முன் அதனை ஆய்வு செய்யும் குணம் கொண்டவர், மக்கள் நலனில் அக்கறை மிக்கவராக இருந்தார். இவரது பெரிய சகோதரர் ஆதித்த கரிகாலன் மரணத்திற்கு பிறகு அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டன. அந்த சூழலை அமைதியாக கடந்த அருள்மொழிவர்மன் பின்னர் கிபி 985 சோழ சிங்காசனத்தை ஏற்றார். இவரது சமய பற்றிற்கும் கடவுள் பக்திக்கும் பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் பெற்று திகழும் தஞ்சை பெரிய கோயில். பாரத சிற்பக்கலையின் சிகரமாக விளங்கும் இந்த பேராலயத்தை 1010 இவர் கட்டி முடித்தார். தனக்கு சிறிய வீடு போதும் என்றும் உலகமெல்லாம் ஆளும் இறைவனுக்கு பெரிய கோயிலை கட்டி மகிழ்ந்தார் மன்னர். இந்த சிற்பங்கள் நம் பாரம்பரியத்தை நாம் அரசு நாங்கள் உழைப்பை தீவிரப்படுத்துவோம். சரி, தொடர் எப்படி நடக்கிறது? கல்லில் உருவங்களின் முன்னேற்றத்தை கேட்டீர்கள். கருவறைக்கான சிற்பம் நிறைவடைகிறது. கருங்கற்களே அரிதான தஞ்சை நகரில் இந்த பிரம்மாண்டமான ஆலயம் அமைந்துள்ளது. இதன் கோபுர கலச நிழல் தரையில் படாதவாறு திறமையுடன் அமைக்கப் பெற்றுள்ளது. கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஒற்றை கல்லாகிய பிரம்ம மந்திரம் 25 சதுர அடி கொண்டது. இது நவீன பொறியியல் வல்லுநர்களும் வியக்குமாறு அமைந்துள்ளது. இந்த கோயில் 1000 ஆண்டுகளை கடந்து இன்றும் சோழர்களின் அறிவியல் மற்றும் பொறியியல் திறனுக்கு சான்றாக விளங்குகிறது. நமச்சிவாய் வாழ்கநாதன் தாழ். சைவ திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி என்னும் அடியவரை கொண்டு தொகுத்து அந்த பாடல்களை கோயில்களில் பாடுவதற்கும் ஏற்பாடு செய்தார் ராஜராஜ சோழன். இதனை இவ்வாலயத்தில் உள்ள திருப்பதியம் விண்ணப்ப கல்வெட்டு விளக்குகிறது. ராஜராஜ சோழனின் கடற்படை இந்திய பெருங்கடலில் வலிமை மிக்கதாக இருந்தது. காந்தளூர் சாலை கலமறுத்தருளி என்ற கல்வெட்டு வரி அவரது கடற்படை ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ராஜராஜ சோழன் ஹிந்து அரசர்களுக்கே உரித்தான சமய சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். பெங்களூருக்கு அருகிலுள்ள மணலூரிலும் தலைக்காட்டிலும் பெருமாள் கோயில்கள் கட்டினார். மேலும் சைலேந்திரன் என்னும் புத்த மத சிற்றரசனுக்கு இவரது ஆட்சிக்கு உட்பட்டிருந்த நாகப்பட்டினத்தில் புத்த மடம் நிறுவ அனுமதி தந்தார். இவரது மனைவி லோகமாதேவி மிகச்சிறந்த பண்புடையவர். இவர்களுக்கு ஒரு மகனும் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். மகன் பெயர் ராஜேந்திர சோழன். தந்தையைப் போலவே இவனும் பெரு மன்னனாக வாழ்ந்து கங்கை கொண்ட சோழன் என்று புகழப்பட்டான். ராஜராஜன், கீர்த்தி பராக்கிரமன், மும்முடி சோழன், நிகரிலி சோழன், ஜனநாதன், ராஜசேகரன், சிவபாத சேகரன், திருமுறைக்கண்ட சோழன் என பல சிறப்பு பெயர்களால் அழைக்க பெற்றார் ராஜராஜ சோழன்.
செங்கோல் வழுவாது ஆட்சி நடத்திய இவரது பிறந்த நாளாகிய ஐப்பசி சதய நாள் இன்றும் சோழ நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்து மகா சமுத்திரத்தையே ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் கடற்படை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம்.